ஆண்டவர்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? ஒரு அவசர கால வழி. குக்கர்ல என்ன வச்சிருக்காங்க? பக்கத்துல எமர்ஜென்சி வால்வ் ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு எமர்ஜென்சி வால்வ் இருக்கு. நல்லா கவனிக்கீங்களா? பூட்டி வச்சிருக்க குக்கர் உள்ள பிரஷர்ல உள்ளுக்குள்ள வேலை நடந்துட்டே இருக்கு. நல்லா கவனிங்க. உங்களை கர்த்தர் ஒரு கடின பாதையில நடத்துறாருன்னா உள்ளுக்குள்ள ஏதோ வேலை செய்யறாருன்னு அர்த்தம். கரந்தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கவலைப்படாதீங்க. கடினமான பாதையில போதுன்னா உள்ள ஒரு வேலை நடக்கு. இந்த பிரஷர் இல்லைன்னா என்ன ஆகாது? உள்ள வச்ச கறி வேவாது. வேகணும் இல்லை உள்ள இருக்கிற சரக்கு. அப்ப வேகணும்னா என்ன ஆகணும்? பிரஷர் வேணும். அதனால ஆண்டவர் சில வேளைகள் ஒரு கடினமான பாதையில் நடத்துவார். உள்ளுக்குள்ள வேலை நடந்துட்டே இருக்கும். சரியான நேரம் வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா எமர்ஜென்சி எக்ஸிட்ல நம்மளை வெளியே கொண்டு வந்துருவார். யோசேப்புக்குன்னு சில எதிர்காலம் வச்சிருக்காரு. யோசேப்புக்குன்னு சில நோக்கம் வச்சிருக்காரு. அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு இடையிடையே என்ன பண்றாருன்னா அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படியே வேலை செய்யறாரு. இப்போ யோசேப்புக்கு ஆண்டவர் பயங்கர நெருக்கம். உள்ள பிரஷர் ஆகிட்டே இருக்கு, உள்ள வெந்துக்கிட்டே இருக்கு. ஆனா இடையில ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த விசில் அப்படி தூக்கி தூக்கி விடுறாரு. கவனிக்கிறீங்களா? நம்ம தம்பிடா, கொன்றாதீங்கடா, அவன் தூக்கி குழிக்குள்ள போட்டுருவான்டா, கொன்னு நமக்கு என்னடா லாபம்? உடனே சரி 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 அவன் தம்பி தான் கொன்னு என்ன பண்ணது, அவனே செத்துறட்டும் அப்படின்னு குழியில போட்டாங்க. அப்போ முதல் விசில் அடிச்சிருச்சு குழிக்குள்ள. அங்க போட்டு அங்க இருந்து திருப்பி தூக்கி அண்ணன் மாரெல்லாம் சேர்த்து அவனை வித்து அவனை கொண்டு போறாங்க. இவனுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கு? பயங்கர பாயிலிங், வெந்துட்டு இருக்கு, பயங்கர பிரஷர் கூட்டிக்கிட்டே இருக்கு. அங்க கொண்டு போய் எகிப்துல போட்டு எகிப்துல அப்படி வந்து அங்க ஒரு பொம்பளை வந்து நிக்கா. இவன் விவரமா வீட்டில் வேலை செய்யறவனை பூரா வெளியே அனுப்பிட்டா. கொல்ல வாசலையும் மூட்டியாச்சு, முன் வாசலையும் மூட்டியாச்சு, கேட்டையும் மூட்டியாச்சு. ஆள் நேர வந்து அவன் இறுக்கி பிடிச்சா. இப்ப விசில் தூக்குது. வாசிமா 12 ஒரே ஓட்டம், தலை தெறிக்க ஓடியா போயிட்டான். இப்ப ரெண்டாவது விசில் அடிச்சிருச்சு. நல்ல கவனிங்களா? உள்ள பாயிலிங் ஆயிட்டே இருக்கு, முடியல வேலை, உள்ள வெந்துகிட்டே இருக்கு. 2 விசில் அடிச்சோன்னு ஆஃப் பண்ண முடியாதுல்ல கரிய. ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? அடுத்த விசில் 40ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்த விசில் அடிச்ச உடனே நேரா வந்து குக்கரை திறந்து ஆளை வெளியே கூட்டிட்டு போறாங்க. கறி சூப்பரா வெந்திருக்கு. அது வரைக்கும் யோசேப்பு என்ன தெரியுமா சொன்னா? நான் சொல்லுவேன் கனவுக்கு விளக்கம், நான் கனவு கண்டேன், நான் அப்படி சொன்னவன் இப்ப முழுசு வெந்து வந்த உடனே நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான கனவை சொல்லுவாராக. அண்ணமாரெல்லாம் வந்து நிற்கிறாங்க. அண்ணமாரை பார்த்து சொல்றான், நீங்கள் அல்ல தேவனே. நம்மள இருந்தா சொல்லுவோம், ஒன்னால தான் நான் இந்த இடத்துக்கு வந்து ஆசைப்பட்டு இருக்கேன். இப்படி மாற்றம் வர்றதுக்கு இவர் எங்க போகணும்? குக்கருக்குள்ள போகணும். கொஞ்ச நேரம் வேக தயவு வந்துருச்சுன்னு வைங்களேன், பிரச்சனைக்கு அழகாக ஒரு எக்ஸிட் வரும், எமர்ஜென்சி எக்ஸிட். எந்த பிரச்சனையும் என் வாழ்க்கையை அழிக்காது, எந்த வியாதியும் என் வாழ்க்கையை அழிக்காது, எந்த துன்பமும் என் வாழ்க்கையை அழிக்காது. எனக்குன்னு கர்த்தர் ஒரு அவசர கால வழியை, சோதனையோடு கூட தப்பிக்கொள்வதற்கான ஒரு போக்கையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.